Hello, today we're going to see about vibration, formula explanation and problem solving. ஸோ வைப்ரேஷனை பற்றி ஃபார்முலா எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி வைப்ரேஷனா என்ன, ஃப்ரீ வைப்ரேஷன்னா என்ன, ஃபோர்ஸ்ட் வைப்ரேஷன்னா என்ன, டேம்பிங் வைப்ரேஷன்னா என்ன, இந்த மாதிரி விஷயங்களை பார்த்துக்கலாம். ஸோ வைப்ரேஷன்னா ஒன்றும் இல்லை, எ மோஷன் ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப் வித் சம் பீரியட். ஒரு மோஷன் வந்து திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது ஒரு சர்டைன் பிரேக்கப் ஒரு இன்டர்வலோட அப்படின்னா அதை வைப்ரேஷன் சொல்லுவாங்க. எதர் வைப்ரேஷன், ஆசிலேஷன் ஆர் பீரியாடிக் மோஷன் எது வேணால் சொல்லிக்கலாம். ஸோ அதில் லாங்டியூனல், டார்ஷனல், இதே மாதிரி நிறைய டைப் ஆஃப் வைப்ரேஷன் இருக்குது. நம்ம லாங்டியூனல் வைப்ரேஷனில் ஃப்ரீ வைப்ரேஷன்னா என்ன, ஃபோர்ஸ் வைப்ரேஷனா என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரீ வைப்ரேஷன் லாங்டியூனல்ங்கிறது அலாங் த லென்த் தெர் வில் பி ஆசிலேஷன். ஸோ இதான் ஸ்ப்ரிங் அப்படின்னா ஒரு ஸ்ப்ரிங் எடுத்துக்கலாம். ஸ்ப்ரிங்கோட லென்த்லேயே வைப்ரேஷன் ஆகுது. அலாங் த டைரக்ஷன் ஆஃப் தி லென்த் ஆஃப் த ஸ்ப்ரிங் தெர் வில் பி லாங்டியூனல் வைப்ரேஷன். ஸோ ஒரு ஸ்ப்ரிங் எடுத்துக்கிறேன், அதில் வந்து ஒரு மாஸ் தொங்க போட்டிருக்கேன். ஸோ இனிஷியலாக வந்து இட் வில் பி எலாங்கேட் அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்கும். ஸோ வென் ஐ அப்ளை ஏ அடிஷ்னல் ஃபோர்ஸ், ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறேன் இனிஷியலாக டக்குன்னு இழுத்துட்டு அப்படி விட்டுறேன் அப்படின்னா ஸ்ப்ரிங் என்ன ஆகும் அப்படின்னா மேலே கீழே ஆசிலேட் ஆகிட்டே இருக்கும். எப்படி ஆசிலேட் ஆகும் அப்படின்னா இதுதான் வந்து டிஸ்டன்ஸு, இது வந்து டைம் அப்படின்னா. ஸோ இனிஷியலாக கீழே இழுத்து விட்டிங்க அப்படின்னா இட் வில் கம் டவுன் அண்ட் இல் மூவ் அப் அண்ட் அகெயின் கம் டவுன் அண்ட் மூவ் அப், அப்படி கீழே மேலே மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதே மாதிரி ஒரு ப்ராசஸ் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது, அதே மாதிரி ஒரு சர்டைன் இன்டர்வலோட அப்படின்னா அதுக்கு பேர் தான் வைப்ரேஷன். ஸோ ஃப்ரீ வைப்ரேஷனுங்கிறது இனிஷியலாக மட்டும்தான் நீங்கள் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறீங்க, இட் வில் கண்டினியூ இட் ஓன் வைப்ரேஷன் அப்படின்னா அது ஃப்ரீ வைப்ரேஷன். நீங்கள் வைப்ரேஷன் கண்டினியூ பண்ணுறதுக்கு அடிஷ்னலாக எந்த ஃபோர்ஸுமே தேவையில்லை, ரொம்ப ஃப்ரீயாக அதோட ஃப்ரீக்வன்சியை வச்சு வைப்ரேஷன் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது அப்படின்னா அதுதான் வந்து ஃப்ரீ வைப்ரேஷன். ஸோ ஃப்ரீ வைப்ரேஷன் அப்படின்னா த்ரூ அவுட் த டைம் வந்து அது வைப்ரேட் ஆகிட்டே இருக்கணும். பட் ரியல் லைஃப்பில் அப்படி ஆகுமா? ஒன் டைம் இழுத்துட்டு விட்டிக்கு அப்படின்னா வைப்ரேட் ஆகிட்டே இருக்கும், ஆசிலேட் ஆகிட்டே இருக்கும், ஒரு லாங் பீரியடுக்கு அப்புறம் அது ஸ்டாப் ஆயிரும். ஸோ இனிஷியலாக எப்படி இருக்கும் ரியல் லைஃப்பில் அப்படின்னா வைப்ரேஷன் ஒரு ஹை பீக் இருந்துகிட்டே இருக்கும், தென் அது மூவ் ஆகிட்டே இருக்கும், தென் ரெடியூஸ் ஆகும், தென் ஃபைனலாக ஒரு சர்டைன் டைம் பீரியடுக்கு அப்புறம் போயிட்டு அது என்ன ஆகும்னா ஒரு இடத்துல போய் ஸ்டாப் ஆகிடும். ஸோ இந்த ஸ்டாப் ஆகிற ப்ராசஸ் இருக்குல்ல, த ஆசிலேஷன், த ஆம்பிளிட்யூட், அதாவது டிஸ்டன்ஸ் இஸ் ரெடியூசிங் அட் தி டைம் இன்டர்வல், தட் இஸ் நோன் அஸ் டேம்பிங். ஸோ வைப்ரேஷன் ஆகிட்டே இருக்குது. நார்மலாக ஃப்ரீ வைப்ரேஷன் அப்படின்னா த்ரூ அவுட் த டைம் வந்து சேம் ஆம்பிளிட்யூடோட வைப்ரேட் ஆகிட்டே இருக்கணும். ஆனால் ரியல் லைஃப்பில் அது பாசிபிள் கிடையாது. ஏன் பாசிபிள் இல்லை அப்படின்னா டியூ டு மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டி, தென் சிச்சுவேஷன்ஸ், தென் ஏர் ரெசிஸ்டன்ஸு, இந்த மாதிரி ஃபினாமினஸ்லாம் வந்து இந்த வைப்ரேஷன் ஆசிலேஷன் வந்து கொஞ்சமாக ஸ்டாப் பண்ணிட்டே போய் ஃபைனலாக ஒரு இடத்துல போய் ஸ்டாப் பண்ண வைக்கும். இந்த வைப்ரேஷன் ரெடக்ஷன் இருக்குல்ல, அந்த ரெடக்ஷனுக்கு பேர் தான் டேம்பிங். ஸோ நார்மலாகவே நேச்சுரலாக ஃப்ரீ வைப்ரேஷன்லேயே வந்து டேம்பிங் இருக்கும். ஸோ இது வந்து ஃப்ரீ வைப்ரேஷன். ஃபோர்ஸ் வைப்ரேஷன் அப்படின்னா இப்போ ஃப்ரீ வைப்ரேஷன் என்ன பண்ணோம் அப்படின்னா இனிஷியலாக ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து அந்த ஃபோர்ஸை ரிமூவ் பண்ணிட்டோம், ஃபர்தராக வந்து அது ஆசிலேட் ஆகிட்டே இருந்தது. ஸோ அது ஃப்ரீ வைப்ரேஷன் சொன்னோம். ஃபோர்ஸ் வைப்ரேஷன்னா அதாவது ஒரு டைமில் போய் ஸ்டாப் ஆகலை, இப்படி ஸ்டாப்பே ஆகக்கூடாது, எனக்கு கண்டினியூவாக வந்து அந்த வைப்ரேஷன் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஃபோர்ஸை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஒரு ஃபோர்ஸை கொடுத்துக்கிட்டே அந்த வைப்ரேஷனை கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கலாம். எப்படி ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கலாம்னா இப்போ ஒரு ஆசிலேட்டிங் மிஷின் வந்து மேலே வந்து மவுண்ட் பண்ணுறேன். ஆசிலேட்டிங் மிஷின்னா ரெசிப்ரோகேஷன் இருக்கும், ரெசிப்ரோகேஷன்னா வைப்ரேஷன் இருக்கும். ஸோ இந்த வைப்ரேஷன் நான் கண்டினியூஸாக ஸ்ப்ரிங்கு கொடுத்துக்கிட்டே இருக்கேன். ஸோ இந்த ஃபோர்ஸை வந்து நான் கண்டினியூஸாக அப் அண்ட் டவுன் கொடுத்துட்டே இருக்கேன். என்ன ஆகும் அப்படின்னா ஸ்ப்ரிங் மேலே போகும், தென் கீழே வரும், மேலே போகும், கீழே வரும், கண்டினியூஸாக வைப்ரேட் ஆகிட்டே இருக்கும். இட் வில் நெவர் ஸ்டாப். ஸோ இந்த கண்டிஷனில் எனக்கு வைப்ரேஷன் வேணும். அதனால் நான் என்ன பண்ணுறேன், அடிஷ்னலாக ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து, ஸோ பை ஃபோர்ஸிங் த ஸ்ப்ரிங் வி ஹவ் டு மேக் இட் கண்டினியூ இட்ஸ் வைப்ரேஷன். ஸோ ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறது மூலமாக அந்த வைப்ரேஷனை கண்டினியூ பண்ண வைக்கிறேன்னா அதுக்கு பேர் வந்து ஃபோர்ஸ்ட் வைப்ரேஷன். ஸோ இதுதான் ஃப்ரீ வைப்ரேஷன் அண்ட் ஃபோர்ஸ் வைப்ரேஷனோட பேசிக் டிஃப்ரென்ஸ். ஸோ இதில் டேம்பர்ஸ் எங்கேருந்து வந்தது அப்படின்னா ஒரு சின்ன அப்ளிகேஷன் எடுத்து பார்க்கலாம். நம்மளோட பைக் சஸ்பென்ஷன் எடுக்கலாம். நான் வந்து இனிஷியலாக வந்து ஒரு டிசைன் வச்சுருக்கேன், அதாவது பைக் சஸ்பென்ஷனில் வெறும் ஸ்ப்ரிங் மட்டும் வச்சுருக்கேன், அதை டேரெக்டாக வீல் கூட அட்டாச் பண்ணியிருக்கேன். அப்படின்னா ரோட்டில் வந்து சில அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும்போது இங்கே ஃபோர்ஸ் அப்ளை ஆகும். ஸோ வி ஹவ் டு அப்சார்ப் த ஷாக். அங்கே உள்ள ஷாக் எல்லாமே வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கு என்ன வேணும் அப்படின்னா ஸ்ப்ரிங் வேணும். நோ அதர் சாய்ஸ். ஸ்ப்ரிங்கு மட்டும் தான் வந்து இந்த ஷாக் அப்சார்ப்ஷனை கிளியராக பண்ணும். ஸோ ஸ்ப்ரிங் வைக்கிற அப்படின்னா ஸ்ப்ரிங் மட்டும் இருந்து தான் என்ன ஆகும் அப்படின்னா இந்த வீல் வந்து ஜம்ப் ஆகிட்டே இருக்கும். ஒரு சர்டைன் பீரியடுக்கு அப்போ தான் ஜம்ப் ஆகிறது நிற்கும். ஆனால் எனக்கு என்ன வேணும், வெஹிக்கிள் வந்து ஜம்ப் ஆச்சு அப்படின்னா அது உடனே அந்த ஜம்பை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா அடிஷ்னலாக ஐ ஹவ் டு ப்ரொவைட் அ டேம்பிங் எலமெண்ட். ஏதாவது டேம்ப் பண்ணுற ஒரு எலமெண்ட்டை நான் இன்னொன்று ப்ரொவைட் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த ஸ்ப்ரிங்கோட ஆசிலேஷன் வந்து உடனே ஸ்டாப் ஆகிடும். இப்படி இருக்க ஆசிலேஷன் என்ன ஆகும் அப்படின்னா உடனே ஸ்டாப் ஆகிடும். ஸோ நம்ம பைக்கில் என்ன தேவை, ஆசிலேஷன் கண்டினியூஸாக இருக்கக்கூடாது. ஸோ ஸ்ப்ரிங்கில் ஆசிலேஷன் ஆன உடனே அந்த ஆசிலேஷனை ஸ்டாப் பண்ணுறதுக்காக நான் ஒரு டேம்பிங் வைக்கிறேன்.
ஸோ இப்போ உள்ள பைக்கோட சஸ்பென்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஒரு பிஸ்டன் சிலிண்டர் அரேஞ்ச்மெண்ட் இருக்கும், தென் வெளியே வந்து ஸ்ப்ரிங் இருக்கும். The spring will absorb the shock and the inner cylinder and piston setup will be acting as a damper. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா கண்டினியூஸாக ஆஸ்லேட் ஆக விடாமல் உடனே வந்து அந்த ஆஸ்லேஷனை ஸ்டாப் பண்ணிடும். ஸோ இந்த வெறும் ஸ்ப்ரிங் மட்டும் இருந்தால் எப்படி இருக்கும், கண்டினியூஸாக ஆஸ்லேஷன் இருந்துகிட்டே இருக்கும், ரொம்ப ஒரு லாங் பீரியட்க்கு அப்புறம் தான் போய் அது ஸ்டாப்பே ஆகும். ஆனால் டேம்பர் உள்ளே வந்து மவுண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஆஸ்லேஷனை உடனே வந்து ஸ்டாப் பண்ணும். இதான் வந்து பேசிக் அப்ளிகேஷன், அதாவது டேம்பருக்காக. ஸோ அது ஒரு கன்ஃபிகரேஷன் டயக்ராம் மாதிரி போட்டேன் அப்படின்னா இது வந்து ஃபிக்ஸ் செட்டப், ஒரு ஸ்ப்ரிங் அட்டாச் பண்ணியிருக்கு, தென் ஒரு டேம்பர் அட்டாச் பண்ணியிருக்கேன், தென் ஒரு மாஸ் அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த மாஸ் வந்து ஆஸ்லேட் ஆகும், டேம்பர் என்ன பண்ணால் ஆஸ்லேஷனை கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இதுதான் வந்து ஃப்ரீ டேம்ப்ட் வைப்ரேஷன் செட்டப்பு. இந்த செட்டப்பில் என்னென்ன ஃபார்முலாஸ்லாம் வந்து வருது, டெரிவேஷன் பார்க்காம என்னென்ன ஃபார்முலாவை எப்படி யூஸ் பண்ண போகிறோம், ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்கிறத இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். ஸோ லெட் மீ எக்ஸ்பிளைன் அபவுட் தி ஃபார்முலா எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ ஃபார்முலா எக்ஸ்ப்ளனேஷனில் அந்த ஸ்கிமேட்டிக் டயக்ராம் மட்டும் எடுத்துக்கிட்டேன். இதோட ஃப்ரீ பாடி டயக்ராம் ட்ரா பண்ண அப்படின்னா அந்த மாஸ் மட்டும். ஸோ டியூ டு த மாஸ் தேர் வில் பி ஆக்சலரேஷன். ஸோ m into a m into d square x by dt square, அதாவது மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் வந்து என்ன ஆகும், வெயிட் வந்து டவுன்வர்ட் ஆக்ட் ஆகும். ஸோ டியூ டு த மாஸ் த ஆக்சலரேஷன் ஃபோர்ஸ் வில் பி ஆக்டிங் டவுன்வர்ட்ஸ். தென் ஸ்ப்ரிங்குக்கு என்ன இருக்கும், ஸ்ப்ரிங்குக்கு வந்து ஸ்டிஃப்னஸ் இருக்கும், தட் வில் மேக் எ ஃபோர்ஸ் அப்வர்ட் டைரக்ஷன். ஸ்ப்ரிங் என்ன பண்ணால் அப்வர்டாக வந்து ஃபோர்ஸ் கொடுக்கும், ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ். அதே மாதிரி டேம்பரும் அப்வர்டாக ஒரு ஃபோர்ஸை கொடுக்கும், டேம்பர். ஸ்ப்ரிங்கோட ஃபோர்ஸ் என்னென்னா s into x, stiffness into the deflection, and damper force na damping coefficient into velocity dx by dt. ஸோ இந்த மாதிரி 3 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸ் என்ன அப்படின்னா டியூ டு மாஸ் there will be an acceleration force which will be acting downward direction. To the opposition of that there will be a spring force, there will be a damping force. Spring force என்ன அப்படின்னா sx and damper force என்னன்னா c dx by dt. xங்கிறது deflection, ஸோ stiffness into deflection அது வந்து ஒரு ஃபோர்ஸு. அதே மாதிரி damping coefficient into velocity dx by dt அது ஒரு ஃபோர்ஸு. இந்த ரெண்டு ஃபோர்ஸுமே என்ன பண்ணால் ஆப்போசிட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும். தென் த சிஸ்டம் will be in equilibrium condition. டவுன்வர்டாக ஒரு ஃபோர்ஸு, அப்வர்டாக வந்து அதை ஈக்குவேட் பண்ணுற மாதிரி ரெண்டு ஃபோர்ஸு, சிஸ்டம் வந்து ஈக்குலிபிரியமாக இருக்கும். ஸோ இதை காமனாக வந்து ஈக்குலிபிரியம் கண்டிஷனை போட்டு சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஸோ இங்கே வந்து md square x by dt square இருக்கும் ப்ளஸ்ஸு, தட் இஸ் ஈக்குவல் டு sx ப்ளஸ் c dx by dt. இது ரெண்டுமே வந்து ஆப்போசிட் டைரக்ஷனால மைனஸ் போட்டுக்கிறோம். ஸோ ப்ளஸ் மைனஸ், இது டவுன்வர்ட் டைரக்ஷன், அது நமக்கு தேவையான டைரக்ஷன், இது நமக்கு தேவையான டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா எல்லாத்துமே ++ஆக வந்துடும், இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த ஈக்குலிபிரியமை டெரைவ் பண்ணி அவங்க வந்து அந்த டிஃப்ளெக்ஷனுக்கான அந்த எக்ஸுக்கான ஒரு ஃபார்முலாவை வந்து டெரைவ் பண்ணியிருப்பாங்க. இந்த டெரிவேஷனோட எக்ஸ்பிளேஷன் வேணும் அப்படின்னா யூ கேன் see through the எனி புக். குருமி வந்து பெட்டராக இருக்கும் அந்த டெரிவேஷன் பார்க்குறதுக்கு. இதில் உள்ள ஒவ்வொரு டேர்மும் வந்து நமக்கு வந்து ப்ராப்ளம் சால்விங்கில் யூஸ் ஆகும். ஆக்சுவலாக ஈட்டாங்கிறது டேம்பிங் ஃபேக்டர், கோஎஃபிஷியன்ட் ஃபேக்டர்ம்பாங்க. சி பை சிசி, சிங்கிறது டேம்பிங் கோஎஃபிஷியன்ட், சிசிங்கிறது கிரிட்டிக்கல் டேம்பிங் கோஎஃபிஷியன்ட். ஸோ கிரிட்டிக்கல் டேம்பிங்னா என்னென்னு பார்க்கலாம் இப்போ லிஸ்ட்டாக. தென் சிசி அதோட ஃபார்முலா வந்து 2m ஒமேகா n, அதாவது கிரிட்டிக்கல் டேம்பிங் கோஎஃபிஷியன்ட்கான ஃபார்முலா 2m ஒமேகா n. ஒமேகா என்ன நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி, தட் இஸ் √(s/m). ஸோ இதெல்லாம் வந்து சின்ன சின்ன ஃபார்முலா, இதை வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி டேம்பிங்கில் 3 கண்டிஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னென்னா ஓவர் டேம்பிங். ஓவர் டேம்பிங்னா நார்மலாக ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம வைப்ரேஷன் வந்து இப்படி இருக்கும், கன்டினியூஸாக போயிட்டே இருக்கும். ஓவர் டேம்பிங்கிறது நம்ம டேம்பிங் ரேஷியோ 1 விட அதிகமாக இருந்தது அப்படின்னா இப்படி போக வேண்டிய வேவ்ஸை சடனாக ஸ்டாப் பண்ணிடும். there will be no oscillation. ஆசிலேஷனை சடன் ஸ்டாப் பண்ணுறது வந்து ஓவர் டேம்பிங் கண்டிஷன். அந்த கண்டிஷனுக்கு வந்து நம்ம ஈட்டாவோட வேல்யூ வந்து 1 விட அதிகமாக இருக்கும். தென் அகெயின் ஈட்டா இஸ் ஈக்குவல் டு 1 இருக்கும்போது கிரிட்டிக்கல் டேம்பிங் கண்டிஷன், அதாவது சடனாகவும் ஸ்டாப் பண்ணாது, கண்டினியூஸாக ஆசிலேஷன் ஆகவும் விடாது, கரெக்டாக ஒரு ஆப்டிமைஸ்டாக வந்து ஸ்டாப் பண்ணுற மாதிரி இருக்கும் கிரிட்டிக்கல் டேம்பிங் கண்டிஷனில் வென் ஈட்டா இஸ் ஈக்குவல் டு 1. இது ஈட்டா வந்து லெஸ் தென் 1 இருந்துச்சுன்னா ஒரு பீரியடிக்கலாக வந்து ஆசிலேஷனை கண்ட்ரோல் பண்ணும். அதாவது நார்மலாக நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி வந்து த்ரூ அவுட்டாக கான்ஸ்டண்ட்டாக போயிட்டு இருக்க நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி என்ன அப்படின்னா அப்படி படிப்படியாக கொஞ்சம் குறைஞ்சி தென் ஃபைனலாக வந்து ஸ்டாப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு பீரியடிக்கலாக அண்டர் டேம்பிங் கண்டிஷனில் ஒரு பீரியடிக்கலாக ஆசிலேஷன் ஸ்டாப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓவர் டேம்பிங்கில் சடன் ஸ்டாப்பிங்காக இருக்கும் ஆசிலேஷனை. தென் கிரிட்டிக்கலி டேம்பில் வந்து ஒரு ஆப்டிமைஸ்ட் ஸ்டாப்பாக இருக்கும். ஒரு ஆசிலேஷன் இருக்கும், அது கிராஜுவலாக அப்படி வந்து ஸ்டாப் ஆகி முடிஞ்சிடும். தென் ஃபைனலாக வந்து அண்டர் டேம்பிங் கண்டிஷனில் ஆசிலேஷன் கண்டினியூ ஆகிட்டே தென் அது ஸ்லோவாகிட்டே இருக்கும், தென் ஃபைனலாக போய் ஸ்டாப் ஆகும். இந்த 3 கண்டிஷனும் வந்து டேம்பிங்கோட த்ரீ வேரியஸ் ஃபேஸஸ்.
ஸோ இதோட ஃபார்முலா அண்ட் எக்ஸ்ப்ளனேஷனை வந்து புக்கில் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் we need not to use the direct formulas in problems. இதோட ஃபார்முலாஸ் வந்து டேரெக்டாக ப்ராப்ளம்ஸ் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ நான் எலாபரேட்டாக இதை பார்க்க வேண்டாம். நெக்ஸ்ட் ஒன், இதில் வந்து அண்டர் டேம்பிங் கண்டிஷனை மட்டும் தனியாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இனிஷியலாக வந்து x1 அதாவது ஆம்பிளிட்யூட் இருக்குது. அண்டர் டேம்பிங் கண்டிஷனில் கொஞ்சமாக அந்த ஆம்பிளிட்யூட் அதாவது இந்த டிஸ்டன்ஸ் வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ இதை x1 எடுத்துக்கிறேன், இதை x2, தென் x3, இதே மாதிரி படிப்படியாக வந்து அதோட ஆம்பிளிட்யூட் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இந்த டிக்ரீஸ் ஆகிறத வந்து ஒரு ரேஷியோ மூலமாக ஒரு ஃபார்முலாவில் சொல்லி காட்டியிருப்பாங்க. x1/x2, அதாவது x1லேருந்து x2க்கு எவ்வளோ ரெடியூஸ் ஆகுது, x2லேருந்து x3க்கு எவ்வளோ ரெடியூஸ் ஆகுது. ஸோ இந்த பீரியடிக்கல் ரிடக்ஷன் வந்து ஈக்குவலாக இருக்கும். x1லேருந்து x2க்கு எப்படி ரிடக்ஷன் ஆகுதோ அதே மாதிரி தான் x2லேருந்து x3க்கு ரிடக்ஷன் ஆகும். ஸோ x1/x2 is equal to x2/x3 அண்ட் சிமிலர்லி x3/x4 அப்படி கண்டினியூ ஆகிட்டே இருந்ததுன்னா x4/xy. அந்த ரேஷியோ ஆஃப் தி அட்ஜசன்ட் டிக்ரிமெண்ட்ஸ், அடுத்தடுத்த ஆம்பிளிட்யூட் வேல்யூவோட ரேஷியோ வந்து த்ரூ அவுட் த ஆசிலேஷன் ஈக்குவலாக இருக்கும். கரெக்டாக ஒரு அந்த டிக்ரிமெண்ட் ஆகிறதுக்குமே வந்து ஒரு ப்ராசஸாக டிக்ரிமெண்ட் ஆகிற மாதிரி இருக்கும் இப்போ ஒரு பெர்ஃபெக்டாக. ஸோ இதை ஃபைன் பண்ணுறதுக்கு லாகரிதமிக் டிக்ரிமெண்ட் அப்படிம்பாங்க. ஒரு மேஜர் ஃபார்முலா லாந்தரம் ஆஃப் டூ அட்ஜசன்ட் த டிக்ரிமெண்ட் வேல்யூ, அந்த வேல்யூஸ் ஆம்பிளிட்யூட் வேல்யூஸ். இது x1 அப்படின்னா அது x2, x2னா x3, n ப்ளஸ் தென் n+1. இந்த ரெண்டையும் லேந்தம் போட்டால் அப்படின்னா அது வந்து லாகரிதமிக் டிக்ரிமெண்ட் பாங்க. ஸோ அதுக்கு செப்பரேட் ஃபார்முலா இருக்குது, 2π ஈட்டா டிவைடட் பை √1 - ஈட்டா ஸ்கொயர். இதில் ஈட்டாங்கிறது என்ன, டேம்பிங் கோஎஃபிஷியன்ட் பை கிரிட்டிக்கல் டேம்பிங் கோஎஃபிஷியன்ட். ஸோ இதுதான் வந்து நார்மல் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாஸ் வந்து நீங்கள் கேதர் பண்ணிக்க வேண்டியது இருக்கும். ஸோ நான் இதுக்கு இந்த ஃபார்முலாக்கான நோட்ஸ், இந்த பேப்பர்ஸை அப்படியே வந்து வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நான் அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ இது வந்து மேஜர் ஃபார்முலா. இது ப்ராப்ளம் வந்து அடிக்கடி யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். எதுக்கு அப்படின்னா, அதாவது லாகரிதமிக் டிக்ரிமெண்ட்டை கொடுத்துருப்பாங்க, அது மூலமாக நம்ம என்ன கண்டுபிடிப்போம் அப்படின்னா ஈட்டா கண்டுபிடிப்போம். ஈட்டாலேருந்து டேம்பிங் கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிப்போம். ஸோ நார்மலாக ப்ராப்ளம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு வைப்ரேஷன் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. அந்த வைப்ரேஷனோட ஆசிலேஷனோட ஆம்பிளிட்யூட் வேல்யூ கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த வைப்ரேஷனுக்கு என்ன டேம்பிங் கண்டிஷன் என்ன, அதோட டேம்பிங் கோஎஃபிஷியன்ட் என்ன, இந்த மாதிரி சம் கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளமில் நமக்கு லாகரிதமிக் டிக்ரிமெண்ட் ஃபார்முலாவை மெமரைஸ் பண்ணியிருக்கணும். இந்த ஃபார்முலா தெரிஞ்சது, இதுக்கே வந்து 2 வேரியஸ் ஃபார்முலாஸ் இருக்குது. இது லாகரிதமிக் டிக்ரிமெண்ட் டைரக்ட் ஃபார்முலா. அதை வந்து டெரைவ் பண்ணோம் அப்படின்னா 2π ஈட்டா பை √1 - ஈட்டா ஸ்கொயர் இருக்கும். ஸோ இந்த ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா மட்டும்தான் இதிலேருந்து ஈட்டா வேல்யூ என்ன அப்படின்னு தெரிஞ்சிடும். ஈட்டானா என்ன, c/cc, அதுலேருந்து சிசி வேல்யூ என்ன அப்படின்னு தெரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கோஎஃபிஷியன்ட் வேல்யூவும் ஃபைன் பண்ணுறதுக்கு வி ஷுட் கிளியர்லி நோயிங் த லாகரிதமிக் டிக்ரிமெண்ட் ஃபார்முலா. அண்ட் நெக்ஸ்ட் ஒன், இதெல்லாம் ரொம்ப மேஜர் ஃபார்முலாஸ். அதாவது ஃப்ரீக்வன்சினா என்ன அதெல்லாம் பார்க்குறது. அதாவது எந்த ஒரு டேம்பிங்குமே இல்லை, ஒரு வைப்ரேஷன் நார்மலாக இருக்குது அப்படின்னா அந்த பாடியில் இருக்க நேச்சுரல் ஃப்ரீக்வன்சியை வந்து ωn. ஸோ ωn அப்படின்னா √S/m. எஸ்ங்கிறது ஸ்டிஃப்னஸ்ஸு, எம்ங்கிறது மாசு. அண்ட் ஃப்ரீக்வன்சி fn என்னன்னா 1/2πωn. தென் டைம் பீரியட் என்னென்னு பார்த்தா 1/fn, which is nothing but 2π/ωn. ஸோ இதெல்லாம் ரொம்ப பேசிக் ஃபார்முலா. ஒரு வைப்ரேஷன் நடக்குது அப்படின்னா அதோட நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி என்ன, இது தெரியாமல் நம்ம எந்த ப்ராப்ளமையும் அப்ரோச் பண்ண முடியாது. ஒரு வைப்ரேஷன் நடக்குது, அது டேம்பிங்கில் இருக்கா இல்லையாங்கிறதுலாம் பிரச்சனை இல்லை. டேம்பிங்கில் இல்லை அப்படின்னா அதோட நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி என்ன, டேம்பிங்கில் இருந்தது அப்படின்னா டேம்பிங் ஃப்ரீக்வன்சி என்ன. fd is equal to 1/2πωd. ωdங்கிறது அதோட டேம்பிங் ஃப்ரீக்வன்சி, which is nothing but √1 - ஈட்டா ஸ்கொயர் into ωn. ஸோ இதுக்கும் நமக்கு ஈட்டா வேல்யூ தேவை இருக்கும். இந்த ஈட்டா வேல்யூ எங்கேருந்து எடுப்போம், லாகரிதமிக் டிக்ரிமெண்ட் கொடுத்துருப்பாங்க, அதுலேருந்து ஈட்டா வேல்யூ எடுத்துப்போம். ஈட்டா வேல்யூ இங்கே போட்டுட்டு ωn என்ன, ωn is nothing but √S/m. ஸ்டிஃப்னஸ் வேல்யூ, மாஸ் வேல்யூ தெரிஞ்சது அப்படின்னா ωn கால்குலேட் பண்ணிடலாம். அதுலேருந்து ωd, அந்த ωd தெரிஞ்சால் தான் fd தெரிஞ்சால் தான் டைம் பீரியட், Tp is equal to 1/fd. ஸோ நேச்சுரல் ஃப்ரீக்வன்சியும் டேம்பிங் ஃப்ரீக்வன்சியும் ஃபார்முலா ஒரே மாதிரி தான் இருக்கும். என்ன ஒன்று, ωnக்கு பதிலாக அங்கே ωd யூஸ் பண்ணுவோம். ஸோ fnக்கு பதிலாக அங்கே fd யூஸ் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் வந்து செப்பரேட் ஃபார்முலாஸ். அது ஃப்ரீக்வன்சியில் டேம்பிங் இருக்குது, டேம்பிங் இல்லை, இந்த ரெண்டு கண்டிஷனுக்கும் என்ன நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி, என்ன டேம்பிங் ஃப்ரீக்வன்சி. ஸோ இந்த சின்ன சின்ன ஃபார்முலாஸ் தெரிஞ்சால் தான் இதை வச்சு தான் நம்ம சம்மை பில்ட் பண்ண முடியும். ஸோ ஒன்ஸ் வைப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி ஃபார்முலாஸ், இந்த ωnக்கே வந்து சின்ன சின்ன ஃபார்முலாஸ் நிறைய இருக்கும். அந்த ωnக்கு என்னெல்லாம் சின்ன சின்ன ஃபார்முலாஸ் இருக்குது அப்படின்னு கேதர் பண்ணிவிட்டு, ஸோ அந்த ωnக்கான ஃபார்முலா, fnக்கான ஃபார்முலா, தென் டிபிக்கான ஃபார்முலா, இந்த மூணுமே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்று ரிலேட்டபுளாக இருக்கும். ஸோ இது தெரிஞ்சால் தான் அது பண்ண முடியும், அது தெரிஞ்சால் தான் அது பண்ண முடியும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒரு ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சின்ன சின்ன ஃபார்முலாஸ் எல்லாத்தையுமே வந்து மெமரைஸ் பண்ணிக்கோங்க. கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க எது நேச்சுரல் ஃப்ரீக்வன்சினா என்ன. ஸோ நேச்சுரல் ஃப்ரீக்வன்சினா என்ன,
ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கன்யூஸாக ஆஸ்லேட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா எதனால் ஆஸ்லேட் ஆகுதுன்னா அந்த பாடி எலமெண்ட்டுக்கு ஒரு நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி இன்பில்டாக இருக்கும். அந்த நேச்சுரல் ஃப்ரீக்வன்சியால் தான் அந்த ஆஸ்லேஷனை கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்குது. ஏன்னா இனிஷியலாக ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபோர்ஸை ரிமூவ் பண்ணிடுறீங்க, அது கன்டினியூட்டாக ஆஸ்லேட் ஆகிட்டே இருக்குது. ஏன் கண்டினியூவாக ஆஸ்லேட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா டியூ டு நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி. இதே டேம்பிங் ஃப்ரீக்வன்சி அப்படின்னா இப்போ நேச்சுரல் ஃப்ரீக்வன்சிலேருந்து டேம்பிங் வச்சிட்டிங்க, டேம்பிங் வச்சா என்ன ஆகும், அந்த ஆஸ்லேஷன் வந்து அப்படி குறைஞ்சிட்டே வரும். ஸோ இப்போ குறைஞ்சிட்டே வரதுக்கு நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி ரீசன் கிடையாது, டேம்பிங் ஃப்ரீக்வன்சி தான் ரீசனாக இருக்கும். ஸோ டேம்பிங் ஃப்ரீக்வன்சி டேம்பர் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் வரும், டேம்பர் இம்ப்ளிமெண்ட் பண்ணலை அப்படின்னா நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி இருக்கும். ஸோ இதுதான் வந்து சின்ன சின்ன ஃபார்முலாஸ் இதில் வந்து கிளியராக இருந்துக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம நேரடியாக சம் போகலாம். ஒரு சம்மை எப்படி கொடுத்துருக்காங்க, அதை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த கிளியராக பார்க்கலாம். A machine of mass 75 kg. So 75 kg machine is mounted on springs which is fitted with dash part. Dash partங்கிறது ஒன்றும் இல்லை, டேம்பர் தான். To damp out the vibration. Damping the vibration அப்படின்னா reducing the vibration. ஸோ ஒரு மிஷினை வந்து ஒரு ஸ்ப்ரிங் மேலே மவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஏன் மவுண்ட் பண்ணியிருக்காங்கன்னா நார்மலாக மிஷின் வந்து ரொட்டேஷனல் ரெசிப்ரோகேஷன்லாம் இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த மிஷினில் வந்து வைப்ரேஷன் க்ரியேட் ஆகும். அந்த வைப்ரேஷனை ஸ்டாப் பண்ணுறதுக்காகவும் அந்த வைப்ரேஷனை குறைக்கிறதுக்காகவும் ஸ்ப்ரிங் வித் டேம்பிங் இருக்க சிஸ்டம் மேலே அந்த மிஷினை மவுண்ட் பண்ணியிருப்பாங்க. மவுண்ட் பண்ணாங்க அப்படின்னா வச்சுக்கோங்களேன், அந்த வைப்ரேஷனை வந்து அந்த ஸ்ப்ரிங் தாங்கிக்கும். ஸோ வைப்ரேஷன் வில் பி ரெடியூஸ்ட். ஸோ அதுக்காக வந்து அந்த சிஸ்டம் வந்து அப்படி வச்சுருப்பாங்க. இப்போ ஒவ்வொரு ஃபேக்ட்ரிலையும் ஒரு மிஷினை வந்து ஃப்ளோரில் மவுண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஃப்ளோருக்கு கீழே வந்து ஒரு ரப்பர் ஷீட்டோ இல்லை ஒரு ஸ்ப்ரிங் எலமெண்ட் டேம்பிங் எலமெண்ட் இருக்க மாதிரி ஒரு செட்டப் பண்ணிவிட்டு அது மேலே தான் ஃபவுண்டேஷன் போட்டு மிஷின் வைப்பாங்க. ஸோ நார்மலாக ஒரு பில்டிங்கில் காங்கிரீட் போடுறாங்களா, காங்கிரீட்ங்கிறதே கிட்டத்தட்ட ஒரு ஸ்டிஃப்னஸ் உள்ள ஒரு ராடு வந்து ஊரில் இருக்கும். அந்த ராடுக்கு வந்து ஒரு ஸ்டிஃப்னஸ் இருக்கும். அந்த ஸ்டிஃப்னஸ் வந்து அந்த வைப்ரேஷன் எல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கிறது தான். ஸோ ஒவ்வொரு எலமெண்ட்டுமே வெயிட்டான எலமெண்ட்டு, ரொட்டேஷனல் எலமெண்ட்டு, ரெசிப்ரோகேஷன் எலமெண்ட்டு, இந்த மாதிரி எலமெண்ட்டோட வைப்ரேஷனை வித்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஸ்ப்ரிங் மேலே மவுண்ட் பண்ணுவாங்க. ஸோ தீஸ் ஆர் தி மேஜர் செட்டப். ஸோ இதில் வந்து நம்ம சம்பளம் என்ன இருக்குது அப்படின்னா அந்த மெஷினோட மாஸ் கொடுத்துருக்காங்க, தட் M is equal to 75 kg. அதை எதில் மவுண்ட் பண்ணுறாங்கன்னா ஸ்ப்ரிங் அண்ட் டேம்பிங் சிஸ்டம் மேலே மவுண்ட் பண்ணுறாங்க. அந்த சிஸ்டமில் வந்து 3 ஸ்ப்ரிங்ஸ் இருக்குது. அண்ட் தென் அந்த ஸ்ப்ரிங்கோட ஸ்டிஃப்னஸ் என்னன்னு பார்த்தா S is equal to ஸ்டிஃப்னஸ் வந்து 10 Nm/mm. ஸோ மாஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்டிஃப்னஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம நேராக இது டக்குன்னு லிங்க் பண்ணிடணும். M கொடுத்துருக்காங்க, S கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன கேல்குலேட் பண்ணோம்னா ωn கேல்குலேட் பண்ணலாம். ωn is equal to √S/m. ஸ்டிஃப்னஸும் மாஸும் தெரிஞ்சது அப்படின்னா ωn கேல்குலேட் பண்ணிடலாம். அந்த ஆப்ஜெக்ட்டுக்கான நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி என்னங்கிறத இந்த 2 வேல்யூ வச்சு கேல்குலேட் பண்ணலாம். ஸோ சம்மில் இந்த 2 வேல்யூ இருந்தாலே டேரெக்டாக we have to relate that ωn வந்து கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னு. ஸோ அண்ட் தென் இட் இஸ் ஃபவுண்ட் தட் ஆம்பிளிடியூட் ஃப்ரம், அதாவது டேம்பிங் சிஸ்டம் வைக்கிறாங்க, அது ஆம்பிளிடியூட் எப்படி ரெடியூஸ் ஆகுது அப்படின்னா 3.84 ஆரம்பித்து 6.4 போய் முடியுது. அதாவது டேம்பிங்கே வைக்கல அப்படின்னா ஆம்பிளிடியூட் என்ன இருக்கும், த்ரூ அவுட் கான்ஸ்டண்ட்டாகவே இருக்கும். டேம்பிங் வச்சாங்கன்னா என்ன ஆகும், அப்படி ரெடியூஸ் ஆகிட்டே வரும். ஸோ சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அந்த ரெடியூஸ் ஆகிறதான் கொடுத்துருக்காங்க. இனிஷியலாக 38.4 mm இருக்குது. இனிஷியலுங்கிறது x1 வேல்யூ, ஆம்பிளிடியூட் நம்பர் 1. அப்புறம் வந்து 6.4 ரெடியூஸ் ஆகுது. எப்படி ரெடியூஸ் ஆகுதுன்னா 2 கம்ப்ளீட் ரெவல்யூஷன். ஸோ இனிஷியலாக x1 இருக்குது, 1 ரெவல்யூஷன் பண்ணதுக்கப்புறம் x2 வரும், அடுத்த ரெவல்யூஷன் பண்ணாங்கன்னா x3 வரும். ஸோ 2 ரெவல்யூஷனில் ரெடியூஸ் ஆகுது. ஸோ 3.84 இருக்குது, ஃபைனல் வந்து 6.4, 2 ரெவல்யூஷன் அப்படின்னா x1 வேல்யூ 338.4, x3 வேல்யூ 6.4. ஸோ லாகரிதிக் டிக்ரிமெண்ட்டில் தேவையான ஆம்பிளிடியூட் வேல்யூ 2 வேல்யூ கொடுத்துருக்காங்க. 2 ஆஸ்லேஷன் சொல்லியிருக்காங்க. 2 ஆஸ்லேஷன்னா மொத்தமாக 2 பீக் தான் இருக்கணும். 2 பீக்ங்கிறது x1 வேல்யூ அண்ட் x2 வேல்யூ கன்வர்ஷன்லேயே முடிஞ்சிடும். x1 to x2ங்கிறது ஒரு பீக், ஒரு ஆஸ்லேஷன். x2 to x3ங்கிறது செகண்ட் ஆஸ்லேஷன். ஸோ அதான் சம்மில் கொடுத்துருக்காங்க. என்னெல்லாம் கேல்குலேட் பண்ணும் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் டேஷ் பார்ட் அப்படின்னா ஒன்றுமில்ல உங்களோட டேம்பிங் கோஎஃபிஷியன்ட் தான். செகண்ட் ஒன்று ரேஷியோ, டேம்பிங் ஃப்ரீக்வன்சிக்கும் நேச்சுரல் ஃப்ரீக்வன்சிக்கான ரேஷியோ. ஸோ இதோட இந்த ஃப்ரீக்வன்சி வேல்யூ கேல்குலேட் பண்ணணும், நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி கேல்குலேட் பண்ணணும், ரெண்டுக்கும் ரேஷியோ. தென் பீரியாடிக் டைம் ஃபார் டேம்பிங் வைப்ரேஷன், அதாவது டிபி ஃபார் டேம்பிங் வைப்ரேஷன் கேல்குலேட் பண்ணணும். ஸோ இதான் வந்து மேஜராக கேல்குலேட் பண்ண வேண்டிய விஷயங்கள். ஸோ என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, அதை எப்படி ரிலேட் பண்ண போகிறோம், என்ன சம்மில் தெளிவாக இருக்குங்கிறத ஒரு டயக்ராம், இந்த டயக்ராம் வந்து சம்மில் இருக்காது, நாம் ட்ரா பண்ணியிருக்கோம். இனிஷியலாக x1 வேல்யூ ஒரு ஆஸ்லேஷன் முடியுது, x2 வேல்யூ ஆயிடுது, ரெண்டாவது ஆஸ்லேஷன் முடியுது, x3 வேல்யூ ஆகுது. ஸோ இவ்வளோ தான் சம்மில் கொடுத்துருக்காங்க. x1 வேல்யூ 38.4, அதாவது ஃபஸ்ட்டு ஆம்பிளிடியூட் வேல்யூ. செகண்ட் ஆம்பிளிடியூட் வேல்யூ தேவையில்லை, தெரியாது, அதை விட்டுடலாம். தென் தேர்ட் ஆம்பிளிடியூட் வேல்யூ 6.4 சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு என்ன தெரியுமோ அதை கால்குலேட் பண்ணிக்கலாம். மாஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்டிஃப்னஸ் கொடுத்துருக்காங்க. தென் பிஃபோர் தட் இந்த சிஸ்டம் எப்படி இருக்குது அப்படின்னா இதான் அந்த மிஷின் 75 kg உள்ள மிஷின். அதை வந்து ஒரு மவுண்ட் மேலே மவுண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த மவுண்டிங் சிஸ்டம் எப்படி இருக்குது அப்படின்னா 3 ஸ்ப்ரிங் இருக்குது, ஒரு டேம்பர் இருக்குது. ஸோ இதான் வந்து அந்த ப்ராப்ளமில் கொடுத்துருக்க அந்த மிஷினோட செட்டப்பு. ஸோ இப்போ பார்க்கலாம். மாஸ் வந்து 75 kg, தென்
S is equal to stiffness 10 Newton per mm, amplitude 1 38.4 mm and amplitude 3 6.4 mm. Stiffness வந்து 3 ஸ்ப்ரிங் இருக்கிறதுனால 3 ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ 3 into 10 போட்டோம் அப்படின்னா 30 நியூட்டன் per mm. அதை மீட்டரை கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 30 into 10 power 3 நியூட்டன் மீட்டர். ஸோ இதான் வந்து நம்ம இனிஷியலாக வந்து எழுதுகிற கிவன் டேட்டாஸ். ஸோ எஸ் இருக்குது எம் நம்ம என்ன பண்ணுவோம் ஆட்டோமேட்டிக்காக ஒமேகான். ஒமேகான் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ஸ்டிஃப்னஸ் 30 into 10 power 3 divided by the mass 75 kg போட்டோம் அப்படின்னா ஒமேகா n வேல்யூ கிடச்சிடும். ஸோ ஒமேகா n is equal to 20 radian per second. ஒமேகா n இந்த F1 கால்குலேட் பண்ணிடலாமா? F1 is equal to 1/2 pi ஒமேகா n. ஸோ இதான் வந்து பேசிக். என்றைக்குமே ஒரு ஆப்ஜெக்ட் கொடுத்தாங்க அப்படின்னா அதோட நேச்சுரல் ஃப்ரீக்வன்சியை ஃபைன் பண்ணுறது தான் ஸ்டெப் நம்பர் 1 எப்போவுமே இருக்கணும். ஸோ ஓகே, அண்ட் ஸ்டெப் நம்பர் 2 இனிமேல் வந்து சம்மில் என்னெல்லாம் கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் ஒவ்வொன்றா கால்குலேட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் டேஷ்பாட். ஸோ சி நான் முதலே சொன்ன மாதிரி சி எங்கே இருக்கும் அப்படின்னா ஈட்டாவில் இருக்கும். ஈட்டா இஸ் ஈக்குவல் டு C/cc. ஸோ சி தேவை அப்படின்னா ஈட்டா தேவை. ஈட்டா எங்கே இருக்கும் அப்படின்னா லாகரிதமிக் டிக்ரிமெண்ட் டெல் ஃபார்முலா இருக்கும். ஸோ டெல் ஃபார்முலா தெரிஞ்சால் தான் ஈட்டா கால்குலேட் பண்ண முடியும். ஈட்டா கால்குலேட் பண்ணால் தான் நம்ம வந்து சி இருக்கும். டெல் ஃபார்முலா என்ன இருக்கும்னா லாகரிதமிக் ஆஃப் xn divided by xn plus 1. ஸோ எக்ஸ் வேல்யூ தெரியணும். எக்ஸ் வேல்யூக்கு லாந்தனம் போட்டோம் அப்படின்னா நமக்கு டெல் கிடச்சிரும். டெல்லோட இன்னொரு ஃபார்முலா என்ன அப்படின்னா 2 pi eta divided by root of 1 minus eta square. ஸோ இதுலேருந்து டெல் கால்குலேட் பண்ணிவிட்டு டெல்லேருந்து ஈட்டா கால்குலேட் பண்ணிவிட்டு ஈட்டாலேருந்து சி கால்குலேட் பண்ணணும். ஸோ இதான் வந்து நார்மல் ப்ரொசீஜர். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி எழுதிக்கலாம் லாகரிதமிக் டிக்ரிமெண்ட் ரேஷியோ எழுதிக்கலாம். நமக்கு ரேஷியோ ஆல்ரெடி தெரியும். இப்போ வந்து ஒரு லாகரிதமிக் டிக்ரிமெண்ட் ஆகுது அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அடுத்தடுத்த வேவ் x1/x2 is equal to x2/x3 is equal to x3/x4 அடுத்தடுத்த ஆம்பிடியூட் வேல்யூ வந்து ரேஷியோவாக போட்டோம் அப்படின்னா அந்த ரேஷியோ வந்து ஈக்குவல் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இது வந்து கான்ஸ்டன்ட். ஸோ அதுதான் இப்போ பண்ண போகிறோம். இதில் மொத்தமே வந்து 3 வரைக்கும் தான் வருது. ஸோ x1/x2 is equal to x2/x3. ஸோ இப்போ நமக்கு என்ன தேவை? ஃபஸ்ட்டு வந்து x1 ஃபைனல் வந்து x3. அப்படி என்னென்னு பார்த்தோம்னா that is equal to x1/x2 into x2/x3. அதாவது x2 கேன்சல் ஆனால் x1/x3 வந்துடும். அதுதான் எழுதியிருக்கோம். ஸோ இதில் x2/x3 என்ன அப்படின்னு பார்த்தோன்னா x1/x2 தான். ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா x1/x2 into x1/x2 that is equal to x1/x2 the whole square. ஸோ அதை அப்படியே போட்டுக்கோங்க. x1 வேல்யூ நமக்கு சம்மில் கொடுத்துருக்காங்க 38.4 mm. அதை மீட்டரை மாற்றினா அப்படின்னா 0.0384 mm. இதே x3 வேல்யூ வந்து 6.4 mm. அதை மீட்டரை மாற்றினா அப்படின்னா 0.0064 mm மீட்டர் சப்ஸ்டியூட் பண்ண அப்படின்னா x1/x2 ஹோல் ஸ்கொயர் வந்துடும். இதுலேருந்து x1 x2 கால்குலேட் பண்ணிடலாம். கால்குலேட் பண்ண அப்படின்னா அந்த ரேஷியோ வந்துடும் 2.45. நமக்கு அதுதானே தேவை. லாந்தரம் ஆஃப் xn/xn plus 1 அதாவது டெல் இஸ் ஈக்குவல் டு லாந்தரம் ஆஃப் x1 அதுக்கு அடுத்த வேல்யூ x2. x1/x2 வந்து 2.45. ஸோ 2.45 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வேல்யூ வந்து 0.896. அதாவது லாந்தரம் ஆஃப் 2.5 கேல்குலேட் போட்டால் உங்களுக்கு 0.896 வரும். ஸோ இப்போ டெல்லுக்கு இன்னொரு ஃபார்முலா என்ன? 2 pi eta by root of 1 minus eta square. ஸோ அதுவும் இதுவும் ஒன்று தானே. அதை போட்டு ஈட்டா வேல்யூ கால்குலேட் பண்ண வேண்டியது இருக்கும். ஈட்டா வேல்யூ வேணும் கால்குலேட் பண்ணால் ஈட்டாங்கிறது C/c. ஸோ அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா ஃபைனலாக நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அதாவது 2 pi c divided by root of c square minus c square வரும். cc அதாவது கிரிட்டிக்கல் கோஎஃபிஷியன்ட் ஃபார்முலா வந்து 2m omega n. இது நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃபார்முலா தெரியாமல் போக முடியாது. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி ஃபார்முலாஸ் சிசி ஃபார்முலா ஈட்டா ஃபார்முலா தென் எக்ஸ்னா என்ன லாந்தரம் ஆஃப் அதாவது அந்த லாகரிதமிக் டிக்ரிமெண்ட் ஃபார்முலா என்ன இந்த ஃபார்முலாஸ் தெரியாமல் நமக்கு அந்த டேம்பிங் கோஎஃபிஷியன்ட் சியை வந்து ஃபைண்ட் பண்ணவே முடியாது. ஆனால் நம்மளோட ஃப்ரீ வைப்ரேஷனில் டேம்பிங் இருந்தால் முதல் கேள்வி வந்து டேம்பிங் கோஎஃபிஷியன்ட் என்னங்கிறதா தான் இருக்கணும். ஸோ இந்த தேவை அப்படின்னா இந்த 5 ஃபார்முலா அதாவது x1 x2 லாகரிதமிக் டிக்ரிமெண்ட் அதோட இன்னொரு ஃபார்முலா சிசிக்கான ஃபார்முலா ஈட்டாக்கான ஃபார்முலா அந்த 5 ஃபார்முலாவும் தெரிஞ்சால் தான் நம்மளால் என்ன கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா சி கண்டுபிடிக்க முடியும். ஸோ எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சிக்கு வேல்யூ வந்துடும். சியோட வேல்யூ 423.52 நியூட்டன் மீட்டர் பர் செகண்ட். ஸோ இதுதான் வந்து நமக்கு சம்மில் ஃபஸ்ட்டு கேட்டிருக்காது. தட் இஸ் ரெசிஸ்டன்ட் ஆஃப் டேஷ் பார்ட் விச் இஸ் நதிங் பட் டேம்பிங் கோஎஃபிஷியன்ட். ஸோ ஒன்று கேல்குலேட் பண்ணியாச்சு. செகண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி சம்மில் என்ன கேட்டிருக்காங்கன்னா செகண்ட் வந்து ரேஷியோ ஆஃப் FD/F1 அதாவது நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி ஆஃப் டேம்பிங் அண்ட் நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி ஆஃப் தி எலமெண்ட். ஸோ FDங்கிறது 1/2 omega d. தட் இஸ் நதிங் பட் ஒமேகா டிக்கான ஃபார்முலா அதை நோட் பண்ணிக்கணும். இதை மறந்துடக்கூடாது. ஒமேகா n-க்கான ஃபார்முலா வந்து √f/s/m. இது எப்போவுமே ஞாபகம் இருக்கணும். அதே மாதிரி ஒமேகா டிக்கான ஃபார்முலா 1 - eta into omega n.
ஸோ இந்த ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஃபைனலாக சம்ம முடிக்க போகும்போது டேம்பிங்கோட ஃப்ரீக்வன்சி என்னன்னு கேட்பாங்க. இனிஷியலாக கோஎஃபிஷியன்ட் கேட்டிருப்பாங்க, அடுத்த கொஸ்டினே டேம்பிங்கோட ஃப்ரீக்வன்சி இருக்கும். ஸோ ஃப்ரீக்வன்சிக்கு இந்த ஃபார்முலா தான், இந்த ஃபார்முலாவை மறந்துடக்கூடாது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் வைப்ரேஷனை ஸ்டடி பண்ணுறீங்க அப்படின்னா என்ன குட்டி குட்டி ஃபார்முலா இருக்கோ, ஒரு 15 ஃபார்முலா வரும் ஃப்ரீ வைப்ரேஷன் அப்படின்னா. அந்த 15 ஃபார்முலாவும் எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு ஒவ்வொரு தடவை எதெல்லாம் தேவைப்படும் போதும் அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துக்கட்டும். ஸோ 1 - η². ஸோ ஈட்டாங்கிறது என்ன? C/Cc. சிங்கிறது இப்போ தான் கண்டுபிடிச்சி முடிச்சிருக்கோம். சிங்கிறது வந்து 423. ஸோ சி வந்து 423. சிசிங்கிறது 2m⍵n. இதுவும் மறந்துடக்கூடாது. இதுதான் ஈட்டா. 2m⍵n 423 / 2 இன்ட்டு மாஸ் வந்து 75 kg. ஒமேகான் ஃபஸ்ட் ஸ்டெப்பை கேல்குலேட் பண்ணோம் 80. இதை போட்டோன்னா ஈட்டா உங்களுக்கு என்ன வருது அப்படின்னா 0.1414. அதெல்லாம் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா FD கிடைக்கும். /Fn போட்டோம் அப்படின்னா Fnங்கிறது நமக்கு ஆல்ரெடி FDங்கிறது கண்டுபிடிச்சி முடிச்சிருவீங்க. Fnனா என்ன அப்படின்னா 1/2πωn கண்டுபிடிச்சி ரெண்டையும் ரேஷியோ போட்டிங்க அப்படின்னா நம்ம ரேஷியோ வேல்யூ கிடச்சிரும். மூணாவது வந்து பீரியடிக்கல் டைம். பீரியடிக்கல் டைம்னா ஒன்றும் இல்லை, டைம்னா அந்த ஃப்ரீக்வன்சியோட இன்வர்ஸ். டேம்பிங் டைம் கேட்டாங்கன்னா டேம்பிங் ஃப்ரீக்வன்சியோட இன்வர்ஸ். நேச்சுரல் டைமிங் கேட்டாங்க அப்படின்னா நேச்சுரல் ஃப்ரீக்வன்சியோட இன்வர்ஸ். ஸோ FD கண்டுபிடிச்சிருவீங்க ஆல்ரெடி. FDயை இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் பீரியட் கிடச்சிரும். ஸோ இதுதான் வந்து இந்த ஃப்ரீக்வன்சி ப்ராப்ளம், அதாவது நம்ம வைப்ரேஷன் ப்ராப்ளம் வந்து அப்ரோச் பண்ணுற மெத்தட். ஸோ ஒன்ஸ் ப்ராப்ளம் எழுத ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதோட சின்ன சின்ன ஃபார்முலாஸ்லாம் ஒன்ஸ் எழுதி வச்சுட்டு 1 by 1 சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணுறதுக்கு ஸ்டெப் நம்பர் 1 என்ன இருக்கணும் அப்படின்னா நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி என்னங்கிறத கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஏன்னா நேச்சுரல் ஃப்ரீக்வன்சியை எல்லா ஸ்டெப்லையுமே உள்ளே போய் சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ப்ளீஸ் ஃபாலோ த அந்த ஆர்டரை ஃபாலோ பண்ணி சால்வ் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நீங்கள் ஷேர் பண்ணிக்கங்க, அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.